தமிழகத்தில் விடுபட்டவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை திருவேற்காட்டில் 333.26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 377 முடிவுற்ற திட்டப் பணிகளையும் 137.38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள புதிய திட்டப் பணிகளையும் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய மக்கள் உறுதுணையாக நிற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இரவு நேரத்தில் பெண்கள் தனியாக செல்ல வேண்டாம் என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கோவை சிங்காநல்லூர் அருகே நடைபெற்ற தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், அண்மையில் கோவை விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை குறித்து பேசியுள்ளார். பெண் என்பால் சக்தியின் ரூபம். பெண் என்றால் கற்புக்கு இலக்கணம். பெண் என்றால் சக்தியின் ரூபம். நம்மளை நம்ம தான் பாதுகாக்கணும். 24 hours பேரண்ட்ஸ் நம்ம கூட வர முடியாது. 24 hours காவல்துறை நமக்கு பாதுகாப்பு தர முடியாது. 24 hours இங்க இருக்கிற அரசாங்கம் நம்மளுக்கு பாதுகாப்பு தராது. நாளைக்கு பாதிச்சா நம்ம வாழ்க்கை தான் பாதிக்குது. அவங்களுக்கு என்ன? அதனால சொல்ற, தனியாக யாரை நம்பியும் அந்த லேட் நைட் எங்கேயும் தனியான இடத்துல சந்திக்காதீங்க. ஏன் சந்திக்கணும்? எதுக்கு சந்திக்கணும்? தேவையில்லை. நமக்கு உங்களை நீங்கள் பாதுகாக்கணும். ஏன் ஏர்போர்ட் பின்னாடி நீயாம போற? அதுவும் நைட்ல எதுக்கு போகணும்? தேவையில்லையா?